அழகிலே சிறந்தவளாக இருக்கிறாளே. அப்படி இருப்பதாலே இவள் அழகுக்கு உரிய ஒரு மனவாளனை பார்க்க வேண்டும் என்று தங்கைக்குரிய மனவாளன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவியினுடைய ஓவியத்தை ஒரு அச்சாரமாக வரைந்து கொண்டு 4 திசைக்கும் ஒரு திசைக்கு 2 காவலர்கள், 4 திசைக்கும் 8 காவலர்கள். அவர்கள் கையிலே 1000 பொன்னை கொடுத்து தங்கைக்குரிய மனவாளன் எந்த நாட்டில் எந்த திசையில் இருக்கிறான் அதை பார்த்து வாருங்கள் என்று சொல்ல, அப்படியே நல்லதென்று எங்கு எங்கு ஏகி வாரான் காவலரும் வருகிறாரே. உத்திரகீர பண்டன வேண்டு அவர்கள் ஒவ்வொரு நாடாக பார்த்து வரும் வேளையிலே எதிரே வருகின்ற ஆடவர்களை பார்ப்பார்கள். கையிலே உள்ள தேவியினுடைய ஓவியம் அச்சாரத்தை பார்ப்பார்கள். இது 2ஐயும் உண்மைத்து பார்க்கும்போது 2 பேர்களுக்கும் அழகில் கொஞ்சம் கூட எனக்கு ஒட்டவில்லை. இப்படி அவனிசூர 56 தேசம் எல்லாம் என்று கொண்டு போன பொருளை எல்லாம் காலி பண்ணிவிட்டு வீசிய கை வெறுங்கையோடு வந்தார்கள். அப்போது பார்த்தான் கம்சராஜன், காவலர்களே, நீங்கள் அவனிசூர 56 தேசம் எல்லாம் சென்று வந்தீர்களே, என் தங்கைக்குரிய மனவாளன் எங்கிருக்கிறான், யாராவது பார்த்து வந்தீர்களா? அப்போதான் சொன்னார்கள் காவலர்கள், மன்னா, ஒவ்வொரு நாடாக சென்றோம், வரவர் போவரை பார்த்தோம், உங்கள் தங்கைக்குரிய மனவாளன் எங்குமே இல்லை. என்னடா இது, என் தங்கைக்குரிய மனவாளன் எங்கேயுமே இல்லையா என்று காவலர்கள் சொல்ல, அப்போது பார்த்தான் கம்சராஜன், மந்திரி அழைத்தான். அப்பா மந்திரி, நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிடர்களை உடனே அரமனைக்கு வர சொல்லி என்று சொன்னான். வர சொல்லி என்று சொன்ன உடனே ஜோதிடர்கள் 100 பேர் வருகிறார்கள். அந்த 100 பேர்கள் வந்து கம்சராஜனை அடிபணிந்து நிற்கின்ற வேளையில் அப்போது சொல்லுகிறான், ஜோதிடர்களே, எதற்காக உங்களை அழைத்தேன் என்றால்
என் தங்கைக்கு தேவி என்ற பெண்ணாளுக்கு எப்போது கல்யாணம் நடக்கும் உள்ளதை உள்ளபடி சொன்னால் பாராட்டு பட்டயம் பொன்பொருள் தரப்படும். சொல்வது தவறாக இருந்தால் கால் விலங்கு கை விலங்கு போட்டு சிறையில் அடைப்பேன் என்று சொன்னான். 99 ஜோதிடர்களும் இவரிடத்தில் எதை சொன்னாலும் தவறாக தெரியும். அதனால சொல்லாமல் இருப்பதே நலம் என்று கருதி சொல்லாமல் இருந்தார்கள். அந்த 100 பேரில் வயது முதிர்ந்த ஜோதிடர் ஜாதகத்திலே ரொம்ப திறமைசாலி. அவர் சொன்னார், கம்சராஜா, உன் தங்கை பூத்த ரதுவரை பார்த்தேன். அதன் பயனாக 41 நாளையில் உன் தங்கைக்குரிய மணவாளன் உன்னுடைய அரமனைக்கு தேடி வருவான் என்று சொன்னார். கம்சராஜனுக்கு ஒன்றும் ஓடவில்லை. என்னடா இது, அவனை சூழ 56 தேசமெல்லாம் காவலர்கள் சென்று வந்தார்கள். தங்கைக்குரிய மணவாளன் ஒருவர் கூட இல்லை என்று சொன்னார். ஆனால் இந்த வயது இந்த ஜோதிடர் உன் தங்கைக்குரிய மணவாளன் 40 நாள் வருவார் என்று சொல்கிறான். யார் அங்கே? காவலர்களை அழைத்தான். இதோ இந்த ஜோதிடரை கால் விலங்கு கை விலங்கு போட்டு பாதார செல்ல அடை. இவர் சொன்னது உண்மையாக இருந்தால் 41 நாளையிலே இவர் சொன்ன பிரகாரம் தங்கைக்குரிய மணவாளன் வந்தார். என் தங்கைக்கும் அவருக்கும் கல்யாணம். இவர் சொன்னது தப்பா இருந்தால் இவருக்கு பெரிய கல்யாணம் நடத்திட வேண்டியதான் என்று சொல்லி சிறைச்சாலை அடைக்க சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான், குடிப்பதற்கு கூட தண்ணி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கின்ற வேளையில் என்னையா நடக்கிறது? கடலரசன் இடத்திலே வசுதேவன் வளர்ந்து கொண்டு வருகிறான். வளர்ந்து வருகின்ற வேளையில் கடலரசன் சொல்லுகிறான், அப்பா, நீ வீணாக தன் உயிரை வாங்கிக்க வேண்டாம். உனக்காக உன்னுடைய மாமன் மகள் பூத்து குலுங்கி இருக்கிறாள். அவளை மனமூடித்து சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருவாய் என்று கடலரசன் சொன்னபோ அப்படியே நல்லதென்று எங்கு எங்கு அகிவார் எவ்ரஜன பண்டதில் ஏற்பட்டனன் கம்சனுடைய அரவணையே அரவணையே கம்சனுடைய அரமனை வந்தால் காவலர்கள் வாசலிலே காவலர் புரிந்து கொண்டு வருகிறார்கள். வசுதேவர் வந்தார். காவலர்களே, உங்களுடைய மன்னனாகி கம்சராஜனிடத்திலே சென்று வசுதேவர் என்று ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே காவலர்கள் ஓடி வந்தார்கள். கம்சனை வணங்கினார்கள். மன்னா, வசுதேவரா தங்களை காண்பதற்கு அரமனை வாசலில் நிற்கிறார் என்று சொன்னார். அந்த வார்த்தை காதில் கேட்டு கம்சராஜன் தானே அரமனை வாசலுக்கு மன்னவன் வரும்போது வசு நல்ல தேவரை தான் தேவரை கண்டிட்டாரே கம்சராஜன். கண்கொண்டு பார்க்கின்ற வேளையில் 1000 சந்திர சூரிய பிரகாசம் போல் வசுதேவர் இருப்பதை கண்டார். கண்ணாலை பார்த்தான். என்ன அழகு, என்ன வையாரோ, எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறான். இறந்த அழகோ, தங்கைக்குரிய மணவாளன் வந்து விட்டான் என்று சொல்லி கெட்டி அணைந்து, அம்மா நீ யார், எதற்காக என்னுடைய அரமனை வந்தாய் என்று சொன்னார். அப்போதான் சொல்லுகிறான், எனக்கு சூரசேன பட்டணம், சூரசேன மன்னனுடைய
சொல்லும். உடனே பார்த்தான் கம்சராஜன். சூரசேன மன்னனானால் ஆமா நம்முடைய அத்தையை அவருக்குத்தானே மனைமுடித்து கொடுத்தார்கள். அப்படியானால் நம்மளுக்கு யார் இவன்? மைத்துனன். மைத்துனா வாருங்கள் என்று அழைத்து சென்றான். அரண்மனையில் அமர வைத்தான். காவலர்கள் அழைத்தான். அப்பா காவலர்களே, காவலர்களே சிறைச்சாலை அடைத்திருக்கும் அந்த வயது முதிர்ந்த ஜோதிடரை அவரை கால் விலங்கு கை விலங்கு கலற்றி அவரை அவரை தடாகத்திலே சென்று குளித்து நீராட வைத்து வைத்து மாலையெல்லாம் சாற்றி அந்த பருமலை அவரை மரியாதையோடு அழைத்து வரணும்னு சொன்னோம். ஆமா அதே நேரத்தில் சிறையிலே அமர்ந்திருக்கிறாரே ஜோதிடர். ஜோதிட 40 நாளாகிவிட்டது. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கிறேன். பகவானை நினைத்து நான் சொன்னது பொய்யா நான் சொன்ன ஜோதிடம் வைக்குவானால் என் தலையான தப்புமா என்று முத்து போல் கண்ணீரை எல்லாம் சோர வேண்டும். ஜோதி விட்டு பகலா போல் கண்ணீரை பக்கம் எல்லாம் சோர வேண்டும். ஜோதிடரும் இருக்கும் போது இருக்கும் போது காவலர்கள் வந்தல்லவோ இதெல்லாவா இறைக்கதவை திறந்தார்கள். இருந்தார்கள். என் இறைக்கதவை திறந்தல்லவோ கால் இறங்கு கை இறங்கு கடைசி அழைத்து கொண்டு வருகிறார். தச்சராகவும் தன்னதி ஜோதிடரை குளிக்க வைத்து மாலை அது போட்டல்லவோ அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வருகிறார். அந்த கம்சராஜன் இடமதிலே அழைத்து கொண்டு வருகிறார். கம்சன் இடமதிலே கம்சராஜனிடத்திலே அழைத்து வந்தார்கள். அந்த அப்போதாவது யாராவது ஐயா ஜோதிடரே, தாங்கள் சொன்ன பிரகாரம் தேவி என்ற பெண்ணாளுக்கு மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லவில்லை. சொல்லி அந்த ஜோதிடரை அழைத்து வந்தார். ஆமா கம்சராஜன் யாருக்கும் தலை வணங்காதவன், கீழ் பணியாதவன், சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்தான். ஜோதிடரே, ஜோதிட தாங்கள் சொன்னது நடந்து விட்டது. கடந்து விட்டு என் தங்கைக்குரிய மணவாளன் இதோ வந்து அமர்ந்திருக்கிறான். இருக்கிறார். இதோ வசுதேவன். தங்களுடைய கைனாலே இவர்களுக்கு மூர்த்த தேதியாரை குறிக்க வேண்டும் என்று சொல்ல மூர்த்த தேதியாரை குறித்து கொடுத்தான். வசுதேவருக்கும் தேவி என்ற பெண்ணாருக்கும் நாள் பார்த்து தினம் குறித்து கல்யாணம் முடித்தார். அப்படி கல்யாணம் முடித்து இருக்கின்ற வேளையில் என்னையா நடக்கிறது? நடக்குது. அந்த தேவாதி தேவர்கள் திருப்பார் கடலை பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயண ஒன்றிடத்திலே சென்றார். வந்தார்கள். ஆண்டவா, என் பெருமானே, இந்த பூலோகத்திலே கால நேமிகள் பிறந்து தேவாதி தேவர்களை தெய்வீடக்கம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இருப்பதாலே இருப்பது கம்சனை வதம் புரிய வேண்டும். அதற்கு தாங்கள் மாறி அவதாரம் எடுக்கணும் என்று எம்பெருமானிடமதிலே எம்பெருமானிடமதிலே தேவர்கள் சொன்ன போது படியே நல்லதென்று ஏன் நல்ல ஆட்டு என்று சம்மதித்து ஐயா நல்லதென்று தேவை திருமைய
பெண்ணாகிய மாயவன் தேவையுடைய திருவயிற்றினை குழந்தையாக பிறந்தான். குழந்தையாக பிறந்த ஆசாரியர் போல் பேசுகிறான். வசுதேவா, நான் இங்கு பிறந்திருப்பது குழந்தை என்று எண்ணாதே. என் பெருமானாகிய சிறுவன் நாராயணமூர்த்தி உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன். இரவோடு இரவாக பிரமகூடை உண்டு பண்ணி என்னை சுமந்து கொண்டு நீ ஆயர்வாடி ஆயர்வாடி தண்ணீரில் அம்பலை கோனார் மனைவியான யசோதை அவளுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை நீ தூக்கி வரணும் என்று வசுதேவரிடம் அதிலே சொன்ன போது வசுநில்ல தேவதாரே நீ வாழ்ந்தே அடமலை பெய்தல்லமோ தன்னதியிலே வெள்ளமதை வருதையா இந்த பாலகனை தூக்கி வைத்து ஆயர்வாடி வரம்போ ஆயர்வாடி தன்னதி தன்னதியிலே அம்பலங்கோ யசோதைக்கு இப்போது குழந்தை பிறக்கும் பிறக்கும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ராத்திரி சாபமாயிடுச்சு. இதுவரை குழந்தை பிறக்கவில்லை. இனி குழந்தை பிறந்தால் காலைல தான் பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மற்ற பெண்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அம்பலக்குவருடைய அரமனை திறந்து கிடக்கிறது. கண்ணை சென்று உறங்குகின்ற வேளையில் யசோதைக்கு அடிப்படையாக வயிறில் வந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். குழந்தை பெற்ற உடனே மயக்கமுற்று கிடக்கிறான். பிறந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பது தெரியாது. அதே நேரத்தில் வசுதேவராகப்பட்டவர் தனக்கு பிறந்த குழந்தையான ஆண் குழந்தையை யசோதை இடத்தில் கிடத்திவிட்டு யசோதை பெற்ற பெண் குழந்தையை தூக்கி கொண்டு இரவோடு இரவாக இங்கு வருகிறார். எங்கே வருகிறார்? கம்சனுடைய அரமனை வசுதேவன் கொண்டு வசுதேவன் கொண்டு வந்து குழந்தையை கொடுத்தார். குழந்தையை கொடுத்தபோ நேரவதை முடிந்துதையா பார்த்தாரே காவலர்கள். என் குழந்தை சத்தம் அது வேண்டு காதில் கேட்டு காவலர் வருகிறாரே அருகிறாரே காதில் கேட்டு என் குழந்தை சத்தம் காதில் கேட்டு காவலர்கள் வந்தல்லோ ராஜிடவாதி உங்கள் தங்கை தானே எட்டாவது குழந்தை தானே இருந்தால் என்று கம்சனிடம் சொன்னபோ அந்த அதிலே ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்தல்ல தேவையிடவதிலே இடமே குழந்தையத்தான் குடிக்கிறாரே குடிக்கிறாரே இடமதிலே குடிக்கிறாரே அப்படி குழந்தையை பிடிங்கி பார்த்தாரே தேவகியும். ஏ அண்ணா, இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு பிள்ளையாக இருக்கட்டும். இந்த குழந்தையை பார், இது ஆண் குழந்தை அல்ல, பெண் குழந்தை. இந்த குழந்தையாவது எங்களுக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணாக இருந்தால் என்ன,
என்னை கொல்ல வந்த கோடாளி காமனார் என்று சொல்லி ஆகார கோபம் கொண்டு குழந்தையுடைய 2 காலை முடிந்து ஓங்கி அறைய போனான். அறைய போகின்ற வேளையில் என் அம்மையான மாயாகப்பட்டவள் கம்சனுடைய கையை விட்டு ஆகாய மார்க்கமாக சென்றாள். ஏ கம்சராஜா, இப்போது என நினைத்தால் உன்னை கொண்டு விடுவேன். உன்னை கொல்வதற்கு என்னுடைய அண்ணனாகிய எம்பெருமானாயவன் ஆயர்வாடி தன்னதே ஆயர்வாடி தன்னதே வளர்ந்து கொண்டு வாரான் என்று வளர்ந்து வாரான் என்று கம்சனிடம் சொன்னாலே கம்சனிடம் வளர்ந்து கொண்டு வாரான் என்று எந்த வார்த்தைகளில் ஆயர்வாடி தன்ன நீரே பெண்கள் தானே பார்க்கின்ற வேளையில் யாதவ பெண்கள் பார்க்கின்ற வேளையில் நீல நிறமாக சாம்பவை சிறுவனாக ஒரு அழகான ஆண் குழந்தையை கண்டார்கள். ஏ யசோதை, இந்த குழந்தையானது நீ எப்போது பெற்றாய்? யாருக்கும் தெரியாமல் பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி குழந்தையை பார்த்தார்கள். குழந்தையை பார்க்கின்ற போது நீல நிறமாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். கண்டால் அம்மையான யசோதையாகப்பட்டவன் அம்பலம் கோனார் அவர்களும் சரி அந்த குழந்தையார் என்னையா பேரை கொடுக்கிறான். அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று பேராம் கொடுத்தார். கிருஷ்ணன் என்று பேராம் கொடுத்து கண்ணன் என்று அழைத்தார்கள். அந்த கண்ணன் என்று அழைக்கின்ற வேளையில் அந்த குழந்தைக்கு பால் அமிர்தமான கொடுத்து அம்மையான யசோதையாகப்பட்டவள் அந்த குழந்தையானதை பாலம் கொடுத்து தொட்டியிலே உறங்க வைத்தார். தொட்டியிலே உறங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் கம்சராஜன் யாரை அழைக்கிறான்? தன்னுடைய தங்கையான பொதியை அழைத்தான். என்னை கொல்வதற்கென்று ஆயர்வாடியில் பெருமாள் பிறந்திருக்கிறான், மாயவன் பிறந்திருக்கிறான், கிருஷ்ணன் பிறந்திருக்கிறான், அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடனே பூதியாகப்பட்டவள் ஒரு அழகான பெண்ணை போல் வடிவத்தை எடுத்து ஒரு குங்கையிலே நஞ்சிப்பால் ஒரு குங்கையிலே நல்ல பால் வைத்துக் கொண்டு எங்கே வருகிறாள்? அந்த யசோதை அரமனை ஆயர்வாடி வருகிறான். ஆயர்வாடி தன்னதிலே உதகியால் வந்தல்லவா குழந்தையை எடுத்தல்லவா நஞ்சு கலந்த பாலானதை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறான். என் பெருமானாகிய மாயவன் கண்ணனாகப்பட்டவன் ஊரிற்கு உயிரை வாங்கினான். குழந்தையாகப்பட்டவன் தேவை என்ற பெண்ணாருக்கு கூடம் பிறந்தார். நம்முடைய பெரியம்மானவனை கொள்வதற்காக வந்திருக்கிறான். குழந்தையை கையிலே எடுத்தான். அந்த நஞ்சு பாலை கொடுத்தான். ஊருக்கு உயிரை வாங்கினான். அந்த புதியாகப்பட்டவள் மலை போல அங்கு மாண்டு மடிந்து கிடக்க
மாண்டு வடிந்து கிடக்கின்ற வேளையில் யசோதையாகப்பட்டவள் கங்கையிலே சென்று நீராடி வந்து பார்க்கிறாள். பூதையினுடைய அங்கத்து மேலே எம்பெருமான் தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறான். தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் பூதையை வாழ்ந்து கிடக்கிறான். அந்த பூதையுடைய உடலை தகனமான முறையில் இருக்கின்ற வேளையில் ஆயர்வாடி தன்னதே யசோதை மகனா யசோதை மகனா இரண்டு இருக்கும் கண்ணன் என்று சொல்லி என்று சொல்லி யாதவரும் இடமதிலே அந்த பெண்களுடைய இடத்திலே இருக்கின்ற தயிர் வெண்ணெய் ஓரையெல்லாம் இந்த பாலர்கள் சென்று உரியில் விண்ணை திருடி திங்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று கொண்டு உரியில் வெண்ணை திருடி திங்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேற என்னையா செய்கிறார்கள்? என் பெருமானாகிய மாயவன் மலை வேத முற்றத்தில் மண்ணை அலைந்து அதை தின்று கொண்டிருக்கிறான். பார்த்தார்கள் கோபிமார்கள் எல்லாம், அக்கா யசோதை, உன்னுடைய பாலகன் கண்ணன் பெருமான் மண்ணை அல்லவா தின்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடனே யசோதை ஓடி வந்து பார்க்கிறான். ஓடி வந்து பார்க்கின்ற போது வாயை திறந்து அந்த மண்ணை எடுப்பதற்கு அந்த விரலை உடைகின்ற வேளையில் கண்ணன் மாயவனுடைய வாயிலே அங்கு ஒரு 7-14 உலகத்தையும் கண்டான். அங்கு ஒரு யசோதையும் என் பெருமானையும் கண்டான். அப்படி கண்டு இருக்கின்ற வேளையில் என்னையா நடக்கிறது? இந்த பொல்லாத கோபிமார்கள், ஏ யசோதை, உன்னுடைய பிள்ளையை கண்டித்தவை மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து எங்களுடைய அரண்மனையில் உள்ள தயிர் மோறு வெண்ணெய் எல்லாம் திருடி திங்கிறான் என்று சொன்னவுடனே என் பெருமான் மாயவன் சொல்லுகிறான், அம்மா. அப்போது அந்த பெண்கள் இடத்திலே யசோதை சொன்னால், அம்மா, தங்கைமார்களே, என்ன வார்த்தை சொன்னீர்கள்? என்னுடைய அரவணையில் இல்லாத தயிராம் ஓரா வெண்ணையா, அதுவும் என்னுடைய பிள்ளை தான் உங்கள் வீட்டில் வந்து உரியில் வெண்ணெய் திருடி தின்றான் என்று சொல்கிறாயே, அப்படி இன்னொரு பொழுது சொல்லாதே என்று சொல்லுகின்ற வேளையில் என் பெருமான் மாயவன் சொல்லுகிறார், பொல்லாத கோபியரம்மா, பொல்லாத கோபியரம்மா, இல்லாததும் பொல்லாததும் இல்லாததும் பொல்லாததும் சொல்லுகிறார்கள். பொல்லாத கோபியரம்மா, அம்மா,
இல்லாத கவிமார்கள் இல்லாததும் பொல்லாததும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இருட்டில் ஒரியானது எட்டுமா. நாங்கள் சின்னஞ்சிற குழந்தை. அப்போதான் பார்த்தால் யசோதை நம்ம தங்கைமார்கள் கோய்மார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். கண்ணா, இது இப்படி நீ செய்யலாமா, இனி ஒன்று நடமாட விட மாட்டேன் என்று சொல்லி சிறு குழந்தையாக இருந்தவனை அறையில் கயிறை போட்டு உரநிலையை கட்டினான். உரநிலையை கட்டி போட்டால் உரநிலையை கெட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த உரலை இழுத்து வந்து கொண்டிருக்கிறான். அங்கு 2 பேர்கள் குபேரன் பிள்ளை 2 பேர்களும் மருதம் வரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உரல் பட்ட உடனே அவர்கள் சாப விமோசனம் பெற்றார்கள். குபேரனுடைய பிள்ளைகள் மணிக்கிறவன் என்று சொல்லக்கூடிய 2 பேர்களும் சாபத்தை பெற்று வருகின்ற வேளையில் என் பெருமானாகிய மாயவன் அந்த யாதவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்திர பகவானுக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி பேசினார்கள். அப்போது மாயவன் சொல்லுகிறான், இந்திரனுக்கு நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம். பூஜை பண்ண வேண்டுமானால் மாயவனாகி எம்பெருமானாகி எனக்கு பூஜை பண்ணுகிறேன் என்று சொல்ல, அது நேரத்தில் இந்திரனாகப்பட்டவன் காற்று மழை வேலையெல்லாம் ஏவல் செய்தான். காற்று மழை வருகின்ற வேளையில் அடமழை பெய்து கொண்டிருக்கிறது. யாதவரை காப்பாற்ற யாதவரை காப்பாற்ற எம்பெருமான் மாயவனும் கோவர்த்தன மலையைத்தானே கோவர்த்தன மலையைத்தானே அவன் பிறவிலே எந்திரானே கோவர்த்தன மலையைத்தானே பிறவிலே அவனுடையாக பிடித்தல்லவம் யாதவரை காத்துவார் இப்படி இருக்கும்போது மறுநாளில் அமரீரை யாதவர் சிறுவரத்தான் யாதவர் சிறுவரன் எங்கே வருகிறான். அதாவது நீராட வேண்டும் என்று வருகின்ற வேளையில் அந்த நீரிலே யாரையாருக்கிறான் நீராட வேண்டும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகள் வந்து நீராடுகின்ற வேளையில் அந்த மடுவிலே யாரையாருக்கிறான் அந்த நீரிடாமட்டதிலே இருக்கின்றது யார் என்றால் கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தான். அதே நேரத்தில் அந்த நீரிலே சர்ப்பமாக படம் எடுத்து 1000 நாமம் படைத்து வருகிறான். யார் என்றால் அந்த மாயவனுடைய இடத்திலே வந்து ஆபத்து என்று எல்லாரும் கற்றினார்கள். ஆபத்து என்று கற்றும்போது மாயன் வந்து பார்க்கிறான். ஒரு சர்ப்பமும் அந்த யாதவ சிறுவர்களை பிடித்து கடலிலே இழுக்கிறது. உடனே மாயவன் சென்றான். மாயவன் சென்று அந்த பாம்பின் மீது படத்திலே நின்று நர்த்தனம் புரிந்தான். நர்த்தனம் புரிந்து யாதவரை காத்து வருகின்ற வேளையில் எம்பெருமான் மாயவன் எம்பெருமான் தானே யாதவன் இடமதியில் வளர்ந்து வரும் வேளையில் ஒரு நாள் தினமதியில் உற்றதொரு நாளையில் கம்சன் ரமணையில் யுத்தமதி நடத்தினானே
கண்ணன் பேரிலே அவள் செய்தார் பிறந்து சொல்லக்கூடிய யானை என ஏவல் செய்தார் மதங்கொள் பிடித்த யானையாக குமரப்படும் யானையான வருகிறது. யானையுடைய துதிக்கை யானை பிடித்து என் பெருமானாகிய மாயவன் கண்ணன் அதை பிடித்து சுழற்றி தரையோடு தரையாக அடித்தான். அடித்திருக்கின்ற வேளையில் அவனுக்கு 7 வயதாகிறது. 7 வயது நடக்கின்ற வேளையில் கம்சராஜனாகப்பட்டவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற வேளையில் கண்ணன் என்று அறியாமல் அந்த கண்ணனை பிடிக்கின்ற வேளையில் கம்சராஜனோடு எதிர்த்து போர் புரிந்தான். எதிர்த்து போர் புரிந்தான். எதிர்த்து போர் புரிந்தான். கம்சனை வதம் புரிந்தான். எம்பெருமான் மாயவன் எங்கு எங்கு எங்கி வாரம் எங்கு எங்கு எங்கி வாரம் என்றதொரு எம்பெருமான் எங்கு எங்கு எங்கி வாரம் என்றதொரு எம்பெருமான் மாயவன் வைந்தம் தன்னதீரை பெருமாள் என்னல்லவோ அதவிடு வெளியான நான் வந்த முதுமையில் நாடறிய வேணுமே வைந்தம் வீட்டல்லவோ பெருமாளும் வருகிறார் 1000 தண்டு சிவதாரமோ 108 திரும்பதி கண்ட தலங்கானெல்லாம் தானே சுற்றி பார்த்து வாரம் ராமன் வந்த புதுமை எல்லாம் நாடறிய வேணும் என்று பெருமாள் எங்கு எங்கு ஐவாரம் திருப்பதி நல்லதீரை 7 மலையராக பத்மாவதி அம்மாரோடு பத்மாவதி அம்மாரோடு அறவேறு மங்கையோடு அளவீடு வெளியடங்கு பெருமாள் நாட்டிலையும் நல்ல நாவலர் புகழோரோடு வடமலை வழி குளித்தெழுந்த வீசூரோடு ஸ்ரீரங்கம் தன்னதீரை தன்னதீரை எம்பெருமாளோ வாரம் பெருமான் வந்தல்ல அவன் வெளியான அவன் வந்த புதுமையா நாடறிய வேணுமே எங்கு எங்கு ஐவார் பெருமாள் மாயவன் எங்கு வருகிறான் மதுரையிலே வந்து வைகையிலே நீராடி சொர்க்கர் மீனாட்சி அழகரை சேர்வ செய்து அதை விட்டு வெளிகிடந்து எங்கே வருகிறான் எம்பெருமான் மாயவரோ எம்பெருமான் மாயவரோ எங்காரங்கோ வந்தல்லவோ ஆவணை மிகையிலே தீர்த்தமாடிய ஆவணை மிகையிலே தீர்த்தமாடி வாராரே எம்பெருமான்
நாகவாரம் நாளிகவாரம்